வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரி சேனல். இந்த பெப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், BS6 பெப்பு. வண்டி என்ன கம்ப்ளைண்ட்டுனா, ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடே சரியாக ஓடாது. ஸ்லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி ஏறி ஓடும். அதாவது நம்ம கார்பெட்டர் வண்டியில் எப்படி ஒரு கார்பெட்டர் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு ஏர் ஃபில்டர் அடப்பு இருந்துச்சுன்னா எப்படி ஏறி ஏறி ஓடுமோ அந்த மாதிரி ஏறி ஏறி ஓடி இருக்குது. ஸ்லோ ஸ்பீடு நிற்கவே இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஹெட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி ஸ்லோ ஸ்பீட் நிற்காது, அந்த மாதிரி டபக் டபக்குன்னு ஆஃப் ஆயிரும். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்டி பெட்டியாக வரும், பெட்டி பெட்டியாக டிவிஎஸ் அட்டைப்பெட்டியாக வரும். பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூவல் பம்ப்பு பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபியூவல் பம்ப்பு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் த்ராட்டில் பாடி அசம்பிளி பார்த்தீங்கன்னா தெரியும், த்ராட்டில் பாடி அசம்பிளியே மாற்றிட்டாங்க. இதெல்லாம் மாற்றியுமே சரி வரலன்ட்டு நம்மகிட்ட வந்து கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், த்ராட்டில் பாடியில் பிரச்சனை, த்ராட்டில் பாடியே மாற்றிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் பிரச்சனை இருக்குன்னு பம்பையே மாற்றிருக்காங்க. பம்ப் அசம்பிளியே மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றியுமே வண்டி சரியாகலை. அது எப்படி ஏறி ஏறி ஓடி இறங்கி ஓடிட்டு இருந்துச்சுன்ற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், இப்போ அதை பாருங்கள் எப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றப்ப ஏன்ட்டு எதே நிலமையில வந்துச்சு. நம்ம பங்குக்கு என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு இஓடி, நமக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நம்மளும் வந்தோடனே இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இந்த இஓடியில் பிரச்சனை இருந்தால் இருக்குன்னு இஓடி ஒன்று மாற்றினேன். சரி, இஓடி மாற்றி சரி வரலன்ட்டு ஒரு இன்ஜெக்டரை மாற்றினேன். அப்படின்னு சரி வரல. அப்போ என்ன தான் பண்ணுறது? கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி சரி பண்ணி காமிச்சிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த சரி பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்லோ ஸ்பீடே ஸ்மூத்தாக ஓடுது வண்டி. இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு விட்டாலும் ஆஃப் ஆகாமல் ஓடும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இப்போ ஸ்மூத்தாக ஓடும். இப்போ பார்த்துருப்பீங்க அந்த ஸ்மூத்தாக ஓடுறத. அதுக்கு என்ன தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றீங்களா? அதையும் காமிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அப்படியே பக்கத்தில் வாடா, இந்த இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது கம்ப்ளைண்ட்டாக இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ஓடலை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ஏறி ஏறி ஓடிட்டு இருந்தது. எல்லாமே இதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. கடைசி இந்த ECUவில் பிரச்சனை இருந்தனால தான் இவ்வளோ தூரம் அந்த வண்டிக்கு ப்ராப்ளமே. இந்த EC யூனிட் புதுசு வாங்க போகிறீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்டுன்னு போட்டிருக்கும். அதாவது EC யூனிட் ஃப்ளாஷ்டு உள்ளதை மட்டும் வாங்குங்க. ஃப்ளாஷ்டு இல்லாட்டினா அதை வாங்காதீங்க. ஏன்னா ஃப்ளாஷ் பண்ணது, இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர ECU. அதில் தான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் அரெஸ்ட் ஆகுது. ஃப்ளாஷ் பண்ண ECU வாங்குங்க. வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு காமிடா. வெறும் 6000 சில்லறை ஓடிய கிலோமீட்டர். அவ்வளோதான் வண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் ப்ராப்ளம். எதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இன்ஜெக்டர் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்ஜெக்டரை போட்டும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ECU மாற்றினதுக்கப்புறம் தான் சரியாச்சு. BS6 பொறுத்த வரைக்கும் எதில் கம்ப்ளைண்ட் வருதுன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இருக்குது வண்டியெல்லாம் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக. நீங்கள் ஆனால் இனிமேல் டக்குன்னு கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் பட வேணாம். டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிருங்க. கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிடுங்க. டக்குன்னு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.